அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓம் மகா கணபதி நம, ஓம் விக்னேஸ்வர நம, ஓம் வேலமுகத்தோனை நம. இந்த மந்திரத்தை 11 தடவை சொல்லி விநாயகர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனையை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இன்னைக்கு விநாயகருக்கு பிடிச்சமான சக்கரை பொங்கலோட பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா, ஈஸியா, அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்து அது நல்லா கழுவிட்டு அதே டம்ளர்ல ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கர்ல ஒரு 5 சத்தத்துக்கு வச்சிருக்கேன். இப்போ ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை நல்லா தட்டி இந்த மாதிரி தூளாக்கி வச்சுக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து குழஞ்சிருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சிருக்க வெல்லத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்த உடனேயும் ஒரு டம்ளர் பாலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு அதில் வறுத்து அப்படியே அதை பொங்கலில் எடுத்து கொட்டிடுங்க. அருமையான சுவையான சக்கரை பொங்கல் ரெடிங்க. राम नाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम சுखधाम. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஓம் மகா கணபதி நம, ஓம் விக்னேஸ்வர நம, ஓம் வேலமுகத்தோனே நம. ஓம் மகா கணபதி நம, ஓம் விக்னேஸ்வர நம, ஓம் வேலமுகத்தோனே நம. ஓம் மகா கணபதி நம, ஓம் விக்னேஸ்வர நம, ஓம் வேலமுகத்தோனே நம.